ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காப்பிரைட் அப்படின்ற விஷயம் நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். நம்ம வீடியோஸ் போடும்போது இந்த காப்பிரைட், வீடியோ பிளாக்டு அப்படின்லாம் வர்றது எதனால, காப்பிரைட் வராமல் எப்படி நம்ம வீடியோஸ் போடுறது, காப்பிரைட் வந்தாலும் எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காப்பிரைட் அப்படின்றது எதனால நம்ம வீடியோஸ்க்கு வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் இருந்தோ ஒரு வீடியோவில் இருந்து ஆடியோ எடுத்து உங்களோட வீடியோவுக்கு ஆட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அதுக்கு அந்த ஆடியோ அவங்க எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த அவங்களோட வீடியோவில் அந்த ஆடியோ ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கும். அப்போ நீங்கள் அதே ஆடியோவை காப்பி பண்ணி போடுறதுனால தான் உங்களுக்கு காப்பிரைட் அப்படின்றது வருது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ அப்லோட் ஆகிடும். வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் வீடியோஸ் வியூஸ் போகும். ஆனால் வீடியோ பிளாக்டுன்னு வந்துடும். வீடியோ பிளாக்டுன்னு யூடியூப்ல வந்துடும் உங்களோட வீடியோவுக்கு கீழேயே. அதுவே ஒரு 2-3 செகண்ட்ஸில் ஒய்டி ஸ்டூடியோலேருந்து உங்களுக்கு காப்பிரைட் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரெட் அலர்ட் மாதிரி அந்த ஒரு சிம்பிளோட காப்பிரைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் லாங் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னாலும் லாங் வீடியோஸ்க்குமே ஒருத்தவங்க ஒரு பெரிய யூடியூபரோட ஒரு சேனல்லேருந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஐடியாஸை மட்டும் எடுத்துட்டு உங்களோட க்ரியேட்டிவில் வீடியோஸ் போடணும். இல்லாமல் அவங்களோட டைட்டில், அவங்களோட அந்த கீவேர்ட்ஸோ இல்லை அவங்களுடைய கண்டென்ட்டோ இல்லை அவங்க பேசியிருக்க அந்த வார்த்தை எல்லாமே நீங்கள் ரிப்பீட் பண்ணி சேமாக வீடியோ போட்டிங்கன்னா அது யூடியூப்க்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுவும் காப்பி தான் பண்ண மாதிரி தான் ஒரு அர்த்தம் வரும். அதுவும் காப்பிரைட் ஆகும். ஒரு சில டைம் நமக்கு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இல்லையா, வீடியோ அப்லோட் பண்ணுறது, வீடியோ ஷார்ட்ஸு அப்புறம் லைவு போஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா நமக்கு, அதில் நீங்கள் ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே மேலே ஆட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுல்லாகவே ஆடியோ வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஆடியோ வரும். அதில் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஆடியோவும் பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே நம்மளுக்கு வால்யூம் காட்டும். உங்களோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்கணும், நீங்கள் யூடியூப்பில் எடுத்த சவுண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஃபுல்லாக 100% கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு காப்பிரைட் வராது. அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்பில் இல்லாமல் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு யூடியூப்பில் டேரெக்டாக கூட நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதில் வாய்ஸ் ஓவர் டேரெக்டாக நீங்கள் யூடியூப்லேயே கொடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் சவுண்டுன்றதுக்கு பதிலாக கீழே ஒரு மைக் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோ நீங்கள் பேசிக்கலாம். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடியோ பேசிட்டு அதையும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் யூடியூப்பில் ஆடியோ சாங்ஸு, மியூசிக் அந்த மாதிரி போடுறத விட உங்களோட ஓன் வாய்ஸில் பேசி வீடியோஸ் போடுறது இன்னும் உங்களுக்கு ரீச் ஆகும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு காப்பிரைட்டோ வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் பேசும்போது உங்களோட கண்டென்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அதே மாதிரி வேறு யாராலையும் பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதை வச்சு உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும், நிறைய யோசித்து பேச முடியும். நீங்களாக பேசும்போது மியூசிக்கு இல்லை ஆடியோனா அதை மட்டும்தான் போடுவோம். அது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதனால உங்களோட ஓன் வாய்ஸில் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது காப்பிரைட்னா என்ன பெருசாக ப்ராப்ளம் வந்துட போகுது? காப்பிரைட்னா நமக்கு காப்பிரைட்னு வரும். ஒய்டி ஸ்டூடியோவிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நமக்கு வரும். வேறு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் வரும்.
நீங்க வந்து யூடியூபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சும்மா நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா உங்களோட சேனல் வந்து யூடியூப்ல இருந்தே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூடியூப் வந்து உங்களோட சேனலையே வந்து நீங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும், எவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தாலும், எவ்வளோ வியூஸ் போயிருந்தாலும் எந்த ஒரு யூஸுமே இல்லாம போயிடும். நீங்க கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டது, சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடும். 2, 3 டைம் காப்பிரைட்டுன்னு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து யூடியூப் பார்க்கும். அதுக்கப்புறம் உங்க சேனலை வந்து யூடியூப்ல இருந்தே வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால அப்புறம் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லாம போயிடும். அந்த சேனலை வந்து நம்ம ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டமாகும். ரொம்ப லேட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் இதாயிடுச்சுன்னா, நீங்க வந்து 90 டேஸ்க்கு வந்து வீடியோஸ் எதுவுமே போட முடியாது. அதுதான் ரொம்ப கஷ்டம். நீங்க 90 டேஸ்க்கு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல டெய்லியும் கூட வீடியோஸ் நெறைய பேர் போடுறாங்க. ஆனா நீங்க இப்போ 90 டேஸ்க்கு வீடியோஸ் போடலன்னா, உங்களுக்கு 1 இயர்ல அதுவே 3 மந்த் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்புறம் மீதி இருக்கிற கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வீடியோஸ் போடுறது கஷ்டமாயிரும். நீங்க எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். 90 டேஸ் வீடியோஸ் போடலன்னா அப்புறம் யூஸே இல்லாம ஆயிடும். அதனால நீங்க வந்து காப்பிரைட் முடிஞ்ச வரைக்கும் வராம உங்களோட ஓன் வீடியோ, ஓன் கன்டென்ட், ஓன் வாய்ஸ்ல பேசுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். இப்போ காப்பிரைட் கிளைம் பண்றது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். காப்பிரைட் வந்துருச்சு நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னா நமக்கு 90 டேஸ் வீடியோஸ் போடாமலும் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஆடியோ யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எந்த வீடியோல இருந்து எடுத்தீங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க பேசி எந்த சேனல் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க கிட்ட பேசி நீங்க வேணா உங்க சேனலை ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து ஆயிடும். உங்களோட சேனல் வந்து பிளாக் ஆகாது, ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றதுக்கு நம்ம எப்படி வராம தடுக்கிறது, நம்ம காப்பிரைட் வராம வந்து எப்படி வீடியோஸ் போடலாம் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை உங்களோட வாய்ஸ்லயே பேசி முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. உங்களுக்கும் வந்து ஈஸியாகவும் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க காப்பிரைட் இல்லாம பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூடியூப் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.